மாதத்தினுடைய இந்த முதல் மணி நேரத்தை நீங்கள் ஆண்டவருக்கென்று கொடுத்து சபைக்குள்ளே நீங்கள் வந்தபடினாலே நிச்சயமாகவே சபையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தருவார். ஆமென். அல்லேலூயா. மாத்திரமல்ல, இது ஒரு அர்ப்பணிப்பு. எப்போதும் சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட அப்படி பேசுவார். நினையாத நேரத்தில் நம்ம ஏதாவது ஆண்டவருக்காக செய்ய முற்படும் பொழுது அது ஒரு விசேஷித்த ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கிறது. எனவே நமக்கு நிறைய அலுவல்கள், பிஸி ஷெடியூல் இருந்தாலும், குடும்ப காரியங்கள் இருந்தாலும், மாதத்தினுடைய இந்த முதல் நாள் என்று முதல் மணி நேரத்தை சபைக்குள்ளாக வந்து அர்ப்பணிப்போடு அதை நீங்கள் செலுத்துகிறபடினாலே நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எப்போதும் வாக்குத்தத்தம் என்று சொல்லும்போது வேத புஸ்தகம் முழுவதுமே நமக்கு வாக்குத்தத்தம் தான். அல்லேலூயா. மாதத்தை துவங்கவும் மாதத்தை முடிக்கவும் ஆண்டவர் ஒரு சில நியமனங்களை நமக்கு வைத்திருக்கிறதுனால மாதத்தின் வாக்குத்தத்த ஆராதனை என்று சொல்லி மாதத்தினுடைய முதல் நாளில் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும்படியாய் முற்படுகிறோம். ஆனால் வேத புஸ்தகம் முழுவதும் நமக்கு என்னதான்? வாக்குத்தத்தம் தான். தேவ பிள்ளைகளுக்கு தினமும் ஆண்டவர் என்ன கொடுத்துக்கிட்டே இருக்காரு? வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் தம்பி ஜெபிச்சது போல இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு 3 வசனங்களை எனக்கு தந்தார். ஒரு பெரிய செய்தி அல்ல. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 3 வசனத்தினுடைய சாரம்சத்தை மாத்திரம் பார்த்து இந்த மாதத்தினுடைய இந்த வார்த்தைகள், இந்த வாக்குத்தத்தங்கள் நமக்குள்ளாக நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் 3 வருஷம், அதாவது 33 வருஷம், 33.5 years உயிரோடு கூட இருந்தார், ஊழியம் செய்தார். ஆனால் நியமிக்கப்பட்டபடி 3 வருஷம்தான் அவருடைய ஊழியமே. ஆமேன். நம்மளும் பல வருஷமாக ஊழியம் செய்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவர் பிதாவினுடைய சித்தத்தை சரியான விதத்தில் நிறைவேற்றினது 3 வருஷம்தான். இந்த 3 வருஷத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் புதிய ஏற்பாட்டில், குறிப்பாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ பகுதியில் இருக்குது. சும்மா உங்ககிட்ட ஒரு சில காரியத்தை சொல்கிறேன். ஒரு வாக்குத்தத்தம் என்று நம்ம எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவர் யவீரு என்கிற ஜெப ஆலய தலைவன்கிட்ட என்ன சொல்வார்னா, விசுவாசம் உள்ளவனா இரு, அவ்வளவுதான். ஆமேன். வார்த்தை என்னது? ஆமாம், ஆங்கிலத்தில் பி ஃபெய்த், அவ்வளோதான் இருக்குது. விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னா அது என்னது? அவனுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் என்னன்னா, அவனுடைய விசுவாசம் அசைக்கப்படுகிற ஒரு நேரத்தில் ஆண்டவர் அவனை கூப்பிட்டு நீ விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அது அவனுக்கு என்னது? வாக்கு தத்தம். ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்கிறாரு? என்னுடைய விசுவாசம் அசைக்கப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசி நீ விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்கிறார். இப்படி வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் ஊழியம் செய்த நாட்களிலே எத்தனையோ காரியத்தை நம்ம வாக்குத்தத்தங்களாக பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு நேரம் வந்தது. சீஷர்கள் டோட்டலாக என்னது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு பின்பு அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறவராய் தன்னை காண்பித்து சீஷர்களிடத்திலையும் மற்றவர்களிடத்திலும் பேசின ஒரு வார்த்தையை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். வெகு சுருக்கமாக மத்தேயு 28வது அதிகாரம், ஒருவேளை மத்தேயு கடைசி அதிகாரம், கடைசி வேதவசனம் 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இது ஒரு செக்மெண்ட், முதல் பகுதி. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ
உலகத்தின் முடிவு பரியந்தம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென்னு முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இதுல நான் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் அப்படின்றத வரைக்கும் எடுத்துட்டு ஒரு 3 டாட் போட்டு அதிலிருந்து கண்டினியூ பண்ற மாதிரி சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த மாதத்தில் நம்மோடு கூட பேசி நமக்கென்று கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை அல்லது வாக்குத்தத்தம். கண்களை மூடி சுருக்கமாக, ஆண்டவரே எவ்வளவு நேரம் ஆண்டவரே நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்கிறோமோ அந்த அளவிற்கு அதிகமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட வெளிப்படுங்கன்னு ஒரு 2 வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தகப்பனே, இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவருடைய வெளிச்சத்தில் எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை இந்த மாதத்தில் நாங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை எங்களுக்கு நீர் கற்றுத்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 4 சுவிசேஷ பகுதிகளிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்திற்கு பின்பு ஆண்டவராகிய இயேசு ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு குரூப்பையா அப்பப்போ என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, சந்தித்து கொண்டே இருக்கிறார். ஒரு பகுதியில் நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, பயத்தில் வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்க ஒரு குரூப். அல்லேலூயா. என்னன்னா, அதாவது இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு வந்திருந்தா ஒருவேளை தெரியும், வந்தவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு எப்போ என்ன நடக்குமோன்னு தெரியாதுன்ற ஒரு பயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கதவை திறக்காம யார் உள்ளே வந்துட்டா? ஆண்டவராகிய இயேசு உள்ளே வந்து விட்டார். ஆமென். ஒருவேளை சீஷர்களை அவர் சந்திக்க வேண்டும் என்பது நியமனம். ஆனால் ஒரு சடன் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறது. நான் சொல்கிறது, திடீர்னு நம்ம நினையாத நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய அதிர்ச்சி. அல்லேலூயா. ஒன்றுமே சொல்லாமல் திடீர்னு பாஸ்டர் இங்கே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுமா? அந்த மாதிரி. அல்லேலூயா. சரி. ஆனால் 40 நாள் ஒருத்தரையா 8 நாளைக்கு பின்பு 6 நாளைக்கு பின்பு இவங்களை சந்திக்கிறேன் அவங்கள சந்திக்கிறேன்னு என்ன பண்ணிட்டார், ஒரு சர்டைன் டீமை எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு, இயேசு சுவாமி சந்தித்து முடித்து விட்டார். இப்போ அவர் பரத்துக்கு ஏறி செல்ல வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. கடைசியாக அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, உபதேசம் பண்ணுங்க. ஒரு கமாண்ட்மெண்ட் என்று சொல்லலாம். உபதேசம் பண்ணுங்க. இன்றைக்கு பலவிதமான உபதேசங்கள் இருக்கிறது. அதுவும் இந்த கடைசி நாட்களிலே எச்சரிப்பின் வார்த்தைகளை பேசக்கூடிய உபதேசங்கள் காணப்பட முடியவில்லை. அதற்கு மாறாக மற்ற எல்லா உபதேசங்களும் இன்றைக்கு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் அதை செய்கிறதற்கு, அந்த உபதேசத்தை செய்கிறதற்கு அல்லது அதை கொண்டு போவதற்கு ஆண்டவர் சொல்ற காரியம் என்னன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள். ஒருவேளை இதையும் நான் 2ஆ பிரிக்கிறேன். நம்ம உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்போமான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், நம்ம இந்த பூமியில் இருக்கிற நாளெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இதில் 2 விதமான காரியம். ஒன்று நான் எப்பயுமே என்னுடைய செய்தியில் சொல்வேன், சில ப்ராமிசஸ், அதாவது சில வார்த்தைகள் அல்லது வாக்கு தத்தங்கள் லைஃப் டைம் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப் டைம் ப்ராமிஸ்னா என்னது? வாழ்நாள் முழுவதற்கும் அந்த ஒரே வசனம் தான். அல்லேலூயா. இந்த காப்பீடு, இன்சூரன்ஸ் போடுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு போடுவாங்க? அவன் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பான். இப்போ ஒரு எல்ஐசியில் போட்டேன்னா ஒரு 25 வருஷம் வேணால் உனக்கு நான் என்ன பண்ணுறேன், இன்சூரன்ஸ் தரேன். ஒரு பைக் எடுத்திங்கன்னா, இப்போ முதல்லலாம் பைக் வாங்கும்போது 1 வருஷத்துக்கு தான் அவன் போட்டு கொடுப்பான். இப்போ என்ன பண்ணுறான்னா 4 வருஷத்துக்கு போட்டுடுறான். அது வரைக்கும் ஏதாவது ஆச்சுன்னா ஆச்சுன்னா யாருக்கு அந்த கிளைம் கிடைக்குமோ அவங்களுக்கு அந்த கிளைம் கிடைக்கும். ஒருவேளை வண்டி ரொம்ப சேதமாயிருச்சா, வண்டிக்கு ஏதாவது கிளைம் பண்ண முடியுமா, அதற்கான செலவை அவங்க பண்ணுவாங்க. இப்படி ஒரு குறிக்கப்பட்ட காலம், 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அதிகபட்சமாக 25 வருஷம் இப்படியெல்லாம் ஒரு இன்சூரன்ஸ், நம்ம காப்பீடு தொகை ஒரு அமௌண்ட்டை செலுத்தி நமக்கு ஏதாவது பெரிய செலவு வரும்போது அதிலேருந்து கிளைம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் லைஃப் டைம் ப்ராமிசஸ்னால், அதாவது ஆயுள் முழுவதும் அப்படின்னா எப்படி சொல்கிறது? யோசுவாட்ட தான் ஆண்டவர் சொன்னார்,
என்ன சொன்னார்னா, நீ உயிரோடு கூட இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை என்ன பண்ண முடியாது, இந்த பூமியில எதிர்த்து நிற்க முடியாதுன்னு சொல்லி நான் உன் கூட இருக்கிறேன். அப்போ லைஃப் டைம் ப்ராமிஸ்னா இந்த மாதம் மே மாதத்திற்காக மாத்திரமல்ல, அல்லது இந்த வருடத்திற்காக மாத்திரமல்ல. நான் எடுத்துக்கொள்ளுகிறது எப்படின்னா, ஆண்டவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு லைஃப் டைம் ப்ராமிஸ் தான். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு வரையும் என்றார். நம்ம உயிரோடு கூட இருக்கிறோம், அது நாள் வரைக்கும் சொல்ல. இது வரைக்கும் ஆங்கிலத்தில் இன்னும் சூப்பராக இருக்கு. ஐ ஆம் வித் யூ அப்படின்னு போட்டு ஆல்வேஸ் இருக்கு. ஆல்வேஸ்னா என்னது? எப்போதும், இப்போதான் அப்போதான் கிடையாது. நான் உன் கூட எனி டைம் இருக்கேன். ஆல்வேஸ் அப்படின்னு இருக்கு ஆங்கிலத்தில் பார்க்கும்போது. இதுல சகல நாட்களிலும் இருக்கு தமிழ்ல. ஆங்கிலத்தில் என்னன்னா ஆல்வேஸ், எப்போதும். சரி, இதுல ரெண்டு அடுத்த 2 வசனத்தை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஆதியாகமங்களின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் யாக்கோபினுடைய வனாந்தர பிரயாணம். நமக்கு இது ரொம்ப பரிட்சயமான ஒரு ஒரு அதிகாரம் என்று சொல்லலாம், அல்லது இதை நம்ம தியானிக்காம இருந்ததில்லை என்று கூட நம்ம சொல்லலாம். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் பொழுது சாய்ந்தபடினால் அல்லது இரவு நேரம் வந்தபடினாலே யாக்கோபு செய்த காரியம் என்னவென்றால், அவன் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 28:11 அந்த இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நைட் டைம் வந்துருச்சு. அங்கே ராத்தங்கி அவ்விடத்திலின் கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். உண்மையிலே இதுதான் த வெரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யாக்கோபினுடைய முதலாவது வனாந்திர பிரயாணத்தில் இருக்கிற அனுபவம்னு சொன்னால் இதுதான். ஒருவேளை யாக்கோபுன்னு சொல்கிறத காட்டிலும் நம்ம இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வேறு யார்ட்டையுமே பார்த்துருக்க முடியாது. எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு தெரியல. யாருமே பார்த்துருக்கோம்னா நம்ம இது வரைக்கும் தலைக்கு கல்லை வச்சு படுத்துருப்போமா? யாருக்குமே நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் சொல்ல முடியும். யாருமே தலைக்கு என்ன வச்சு படுத்தது கிடையாது. ஆமாம், எங்கேயாவது இருந்தால் கூட கொஞ்சம் புசு புசுன்னு ஏதாவது இருக்கான்னு அமுக்கி பார்ப்போம். எப்போ நான் பாட்டு தெரியாமல் போய் தலைகணி நினச்சி டம்முன்னு போட்டேன்னா மண்டை போயிருமேன்ட்டு. ஆனால் தலைக்கு கல்லை வச்சு படுத்த ஒரே ஆள் யார்? யாக்கோபு தான். சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, யாக்கோபை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் குணசாலியும் கூடாரவாசி. அவன் வீட்டை விட்டு என்ன பண்ண மாட்டார், வெளியே போக மாட்டார். இந்த கேம்பஸுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டே இருப்பார். ஒன்று அங்கே இருப்பார், இல்லை இங்கே இருப்பார், இல்லை அங்கே இருப்பார். அவ்வளோதான் அவருடைய ஸ்பாட். சில அம்மா பையன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரை சொல்லுவாங்க. அவருக்கு உலகமே என்ன தான், அம்மா தான். சில நேரத்தில் வந்து திருமணத்திற்கு பிறகும் வந்து ஒரு சிலர் திட்டுவாங்க, இவன் அவன் என்ன பண்ணிட்டு அவங்க அம்மா முந்தானியை பிடிச்சிட்டு தான் அலைஞ்சிட்டு இருப்பான் போல, அப்படி சொல்லுவாங்க. யாக்கோபு எப்படின்னா அப்படி தான். அவங்க அம்மாவை விட்டு அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. ஏன்னா வீட்டிலே தான் குணசாலியும் கூடாரவாசி. ஆனால் அவருக்கு அண்ணன் இருக்கார் ஏசா. அவர் எங்கன்னா அவர் வனசஞ்சாரி. வனசஞ்சாரின்னா எங்கே, வீட்டுக்கும் அவருக்கு என்ன கிடையாது, சம்மந்தமே கிடையாது. அவர் காட்டிலே வில்வித்தை தான். வில்லை எடுத்து காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. ஒன்று அப்படி ஒன்று இப்படி. இவருக்கு காட்டை பற்றி கவலை இல்லை. எங்கே என்னென்ன ஸ்பாட் இருக்குன்னு தெரியும். ஆனால் இவருக்கு காட்டை பற்றி என்ன தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ முதல் அனுபவம் என்ன அப்படின்னா, தலைக்கு கல்லை வச்சு படுக்க வேண்டிய ஒரு நிலைமை. இவ்வளவு நாள் வீட்டில் எவ்வளவு சொகுசாக இருந்திருப்பாருன்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. படுத்தது தான் தாமதம். வேதம் சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். சம்பந்தமே இல்லாத வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். சம்பந்தமே இல்லாத தரிசனம். கண் விழித்து பார்த்த பொழுது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் அப்படின்றான். எங்க, தலைக்கு கல்லை வச்சு படுத்த இடத்துல. சரி, வார்த்தை என்னன்னு கவனிச்சு பார்க்கும்போது வசனத்தை நான் வேகமாய் வாசிக்கிறேன் 12 அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். இந்த இடத்துல ஒரு வாக்குத்தத்தம் வருது. அதாவது எப்படின்னா,
ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளாக வருது. நான் இதை கூட எப்படி சொல்றேன்னா, இந்த வசனத்தில் இருக்கிற மற்ற அடுத்த 2 வசனங்களை பார்க்கும்போது இதை நான் வாக்கு தத்தமா எடுக்க முடியலை. நார்மலா வசனத்தை வாசிக்கும் போது இதை நம்ம வாக்கு தத்தமா எடுக்கலாம். எப்படி? ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் பண்றாரு, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன்னு சொல்றாரு. இதை வாக்கு தத்தமா எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? ஆண்டவர் எனக்கு ஒருத்தர் ஒன்று தரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்து நீங்க பார்க்கும்போது தருவேன் 14வது வசனத்துல, உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதை வாக்கு தத்தமா எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? சூப்பர், வாக்கு தத்தமா எடுக்கலாம். அல்லேலூயா. அப்போ வார்த்தைகளை வாசிக்க 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 எல்லாமே என்னவா தான் இருக்கு? வாக்கு தத்தமாக தான் இருக்கு. ஆனால் நான் வாக்கு தத்தம்னு எதை எடுத்துக்கொள்ளுகிறேன் என்றால் அடுத்த வசனத்தை தான் எடுத்துக்கொள்ளுகிறேன், 15 தான். ஆமேன். இந்த மேலே சொல்லப்பட்ட தரிசனங்கள், கர்த்தர் அவனோடு கூட பேசின காரியங்கள் எல்லாம் எப்படி நிறைவேறும் என்றால் அவர் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் நிறைவேறும். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இல்லைன்னா எங்கேருந்து மேற்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் கிழக்கேயும் பரம்புகிறது? அவர் நம்மோடு கூட இல்லைன்னா எப்படி என்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல் மாற முடியும்? அப்போ அவர் நம்மோடு கூட, வசனத்தை வாசிக்கும் போது வாக்குத்தத்தங்களுக்குள்ளாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று எதை குறிப்பிட முடியுதோ அதுதான் வாக்குத்தத்தம். ஆமேன். இப்போ நீங்கள் அடுத்து 15வது கவனித்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன், நான் உன்னோடு கூட இருந்து. ஆமேன். அப்போ அவர் நம்மோடு கூட இல்லைன்னா சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் ஏன் நிறைவேறாமல் போய்விடுகிறது? நான் சமீபத்தில் ஒரு செய்தியை தியானிக்கும்படி முற்பட்டேன். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். 2 பேரும் ராஜா, யூதாவின் ராஜா. ஒருத்தர் பேர் யோயாக்கின், இன்னுன்னு முடியும். அவருடைய மகன் பேரு யோயாக்கிம், இம்முன்னு முடியும். யோயாக்கின், யோயாக்கிம். அந்த ராஜா அரசாண்ட நாட்கள் எத்தனை நாட்கள் தெரியுமா? 3 மாசம்தான். ஒரு ராஜா எத்தனை நாள் அரசாண்டாரு? ஒன்லி 3 months. எத்தனை நாளுன்னு சொல்லலாம்? 90 நாள் தான். யூதாவின் ராஜா. ஆனா 37 வருஷமா ஜெயிலில் இருந்தார். அந்த 3 மாசத்துக்கு அப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு பாபிலோனின் ராஜா வந்தார். 38 வருஷமா இருந்த இந்த ராஜாவை வெளியில கொண்டு வந்து மறுபடியும் அவனுடைய ஸ்தானத்தில் அவனை உயர்த்தினானா. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவருடைய கரம் எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கிறதோ அன்றையிலிருந்து தான் அந்த வாக்கு தத்தமானது நமக்குள்ளாக நிறைவேறும். ஒருவேளை 4 மாசங்கள், அதாவது 4 மாதம் வாக்கு தத்தங்களை பெற்றிருந்தாலும் நிறைவேறாமல் போயிருந்தால் ஒரே ஒரு காரணத்தை நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்மோடு கூட இல்லாதபடிக்கு. நம்ம கர்த்தருக்கு விரோதமாக ஏதோ ஒன்று செஞ்சனால ஆண்டவர் நம்மளோடு கூட இல்லை. அதனால என்ன ஆகலை? வாக்கு தத்தங்கள் நிறைவேறலை. அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். மேலே சொன்னதெல்லாம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அப்போ இதுதான் சரியான வாக்கு தத்தம். மேலே ஆசீர்வாதங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் நிறைவேறுகிறதற்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன் கூட நான் உனக்கு மேல இந்த என்னென்ன ஆசீர்வாதத்தெல்லாம் உனக்கு தருவேன்னு சொன்னனோ அதையெல்லாம் செய்து முடிக்கும் அளவுக்கும் நான் உன்னை என்ன பண்ண விடுதலை? கைவிடுவதில்லை. அப்போ சில நேரங்களில் ஆசீர்வாதத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்னு தெரியலன்னா என்ன அர்த்தம்? வேஸ்ட். சரி, இரண்டாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் இதை நான் பல முறை வாசித்து பார்த்து சில வேடிக்கையான காரியங்களை தான் கிதியோன்ட்ட நான் அதிகமாக பார்த்துருக்கிறேன். எப்படின்னா, நம்ம கூட இப்படி தான் இருந்திருப்போம் போல தெரியுது அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவராகிய தேவன், கர்த்தருடைய தூதனானவன் ஒரு மனிதனை சந்திக்கிறான். அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா,
வேதம் சொல்லுகிறது 11வது வசனத்திலிருந்து வாசித்து பார்க்கும் பொழுது 11 வாசிக்கலாமா? 6:11. அதற்கு பின்பு ம் கர்த்தருடைய தூதனானவர் வந்து ம் அபியேசியனான யோவாசின் ஊராகிய ம் ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலில் மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். ம் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ம் ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். நல்லா கவனிங்க. உயிரை தப்பு வைக்கிறதுக்கு இல்லை. என்ன 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 அவனுடைய குமாரனாகிய கிதியோன் எதை? கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக. இப்போ தேவை என்னது சொல்லுங்க பார்ப்போம். கோதுமை விட்டா அதையும் என்ன பண்ணிடுவானுங்க? தூக்கிட்டு போயிடுவானுங்க. நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நம்ம என்னென்னா உயிருக்கு பயந்துக்கிட்டு ஒளிந்திருக்கிறது வேற விஷயம். சீஷர்கள் ஏன் கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருந்தாங்கன்னா, இயேசுவை காலி பண்ணிட்டாங்க. எந்த நேரம் வேணால் நம்மளையும் என்ன பண்ணலாம்? காலி பண்ணலாம். அதனால வீட்டை மூடிட்டு அமைதியாக உள்ளே உட்காந்துருங்கடான்னு. அந்த மாதிரி மீதியானியர்கள் இவங்களை எப்போ பண்ணுறாங்கன்னு தெரில. ஆனால் இவன் எதை பார்க்கறதற்காக? கோதுமையை தப்பு வைக்கிறதற்காகன்னு இருக்கு. சரி, இப்போ அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நடக்குது? கோதுமையை காப்பாற்றணும்னு இருந்தா அவனை கூப்பிட்டு, கர்த்தருடைய தூதன் அவனை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, அவனை பராக்கிரமசாலி என்று அழைத்து கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆக்சுவலா இந்த ஒரு வார்த்தை போதும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னா என்னது? உண்மையாகவே நீங்களும் நானும் பராக்கிரமசாலி தான். அல்லேலூயா. இப்போ அடுத்தடுத்து ஆண்டவர்கிட்ட பேசும்போது, அதாவது நான் கிதியோனை பற்றி நான் பல முறை நான் வாசித்து நாமளும் இப்படி தானடா இருக்கோன்னு சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். கர்த்தருடைய தூதன் அவனுக்கு தரிசனமாகி அவன்கிட்ட சொல்லிட்டான். அடுத்த வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆயன் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு. நான் நியாயமான கேள்வி தானே. கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த கோதுமையை காப்பாற்றுறதுக்கு என் நிலைமை, கர்த்தர் என் கூட இருந்தா இப்படியா இருக்கும் அப்படின்றது தான். 10 பேர் குஷ்டரோகிங்க. 10 பேரை வந்து ஆண்டவர் அனுப்புறாரு. ஒன்றும் இல்லை, வார்த்தை தான் வெளிப்பட்டது. போங்க ஆசாரியன்ட்டு உங்களை காண்பீங்க. ஆனால் பாருங்களேன், 10 பேரும் விசுவாசித்து தான் என்ன பண்ணிட்டாங்க? போனாங்க. அந்த வார்த்தை ரொம்ப இருக்கான். அவர்கள் போகிற வழியிலே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? சுகம் ஆயிடுச்சு. உண்மையாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, திரும்பி வந்தது ஒருத்தர். அதுலேயும் அந்நியன் தான் எல்லா இடத்துலையும். சமாரியன் இல்லை, சம்பந்தம் இல்லாதவர்கள். நான் நல்ல சில இடத்துல யோசிச்சு பார்த்துருக்கேன். ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு டெஸ்டிஃபை பண்ணுற சிலர் வந்து எப்படின்னா, நம்ம ஆசீர்வாதத்தை சரியான விதத்தில் பெற்றுக்கொண்டவர்களே கிடையாது. ஆனால் புறஜாதிகள், ரட்சிக்கப்பட்ட புதிதாய் வந்தவர்கள். இந்த இடத்துல கிதியோனுடைய கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு சொன்னேன், இதெல்லாம் ஏன் நடக்கணும்? அதோட நிப்பாட்டி இருந்தால் கூட பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தார்னு நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடந்துச்சு பாருங்க. அதெல்லாம் இப்போ எங்கே போச்சு அப்படின்வான். அல்லேலூயா. ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தால், அடுத்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் என்னது? எங்க? ஆண்டவர் கூட இருந்தால் அப்போ என்ன நடந்துக்கிட்டே இருக்கணுமா? டெய்லி ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ அதெல்லாம் என்ன இல்லையே, அற்புதங்கள்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அடுத்து என்ன சொல்றாரு? இப்பொழுதும் கர்த்தர் எங்களை என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டான். அவனே டிக்ளரேஷன், நீ கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்ற, ஆனால் அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் எங்களை என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டுட்டாரு. எங்களை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? மீதியானின் கையில் எங்களை என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லுங்க பார்ப்போம்.
மே மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தமா? கர்த்தர் எங்களை என்ன பண்ணிட்டாரு? 4 மாசமா கைவிட்டாரா? கைவிட்டிருந்தாருன்னா கல்லறையில் தான் இருந்திருப்போம். அல்லேலூயா. மாலை போட்டு மூடியிருப்பாங்க போயிட்டு வந்துட்டு. நான் நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் நம்மளை என்ன பண்ணல? கைவிடவில்லை. சரி, இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய குரூப், மீதியானியர் வந்து ஒரு பெரிய குரூப்பு. ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீ போ 14-15 வாசிப்போமா. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, ம் உனக்கு இருக்கிற எந்த பலத்தோடே போ, ம் நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், ம் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஒரு மனுஷனை வந்து வாக்குத்தத்தம் கொடுக்கலாங்க, பலப்படுத்தலாம். சிலர்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனை புஷ் பண்ணி வெளியில் அனுப்புகிறதுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும் பாருங்க. ஊழியத்தை செய்கிறதற்கோ இல்லை வேற எந்த காரியத்திற்கோ இல்லை சபைக்கு அடுத்த காரியங்களோ அவங்கள புஷ் பண்ணி நம்மளை வந்து செய்ய வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும். அப்படி தான் இங்கே ஆண்டவருக்கும் கிதியோனுக்கும் அன்னை அனுப்புகிறது நான் அல்லவா அப்படின்னு சொன்னானே. அதற்கு அடுத்து 15வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு, வாசிப்போம். அதற்கு அவன், ம் என் ஆண்டவரே, ம் நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலை ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவோ, உனக்கு இருக்கிற பலத்தோடு போ என்று சொன்னதற்கு பிறகும் நான் எதினால் இஸ்ரவேலை ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, ம் என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஒரு நாளும் வந்து நம்ம கேடர்ல இருந்து நம்ம என்ன பண்ணவே மாட்டோம். எத்தனை மாசம் வாக்குத்தத்த செய்தியை கேட்டாலும் நம்ம என்ன பண்றதா இல்லை, திருந்துறதா முடிவே இல்லை. அப்படிதான். நான் எப்படி இஸ்ரவேலை ரட்சிக்கிறது? நான் என்னுடைய கோத்திரம் சின்னது, அந்த கோத்திரத்துல ஏன் தகப்பன் வீடு என்னது, அதுலயும் சின்னது. அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். திரும்ப சொல்றாரு, இதை தான் நான் பண்ணி வச்சிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்? உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன். இருந்து ஒரே மனுஷனை முறியடிப்பது போல. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அவங்க 100 பேர் இருக்கலாம், ஆனா அந்த 100 பேரும் ஓம் பார்வையில் எப்படின்னா ஒருத்தர் மாதிரி தான். சில நேரத்துல பெரிய குரூப் நம்மளால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. கோலியாத் மாதிரி அவன் சொன்னான், என்னைய ஒரு ஆளை ஜெயிச்சிட்டேன்னா என் டீமே என்னது உனக்கு சரண்டர் ஆகிடும், அவங்க எல்லாரையும் நீ ஜெயிச்ச மாதிரி. அங்கதான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, ஒத்தைக்கு ஒத்த மாதிரி. அங்கே 100 பேர் இருக்கட்டும், 1000 பேர் இருக்கட்டும், ஆனால் ஒரு மனுஷனை நீ முறியடிக்கிறத போல நீ அவர்களை என்ன பண்ணுவாய்? முறியடிப்பாய். ஒரு மனுஷனை முறிக்கிறது போல முறியடிப்பாய் என்றான். அடுத்து பேசி 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 கடைசியில் ஒரு வார்த்தை இதோட சொல்லி நான் முடிச்சிடுறேன். 22-23. அப்பொழுது கிதியோன், அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, இப்பதான் வெளிப்பாடே வருது, கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். போதும். அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் தாங்க அவர் வேலையை அவர் ஆரம்பிக்கிறாரு. நீ சாவ மாட்டடா, இவ்வளவு நேரம் பேசினது நான் தான். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று 2 விதமான சம்பவங்களின் மூலமாக நம்ம இந்த வயது வசனத்தை தியானித்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதற்கு முன்பதாகவே ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக அவரிடத்துல சொல்லி போனார். இன்னைக்கு மாத்திரமல்ல, எப்போதும் உங்களோடு கூட இருப்பேன், ஆல்வேஸ். இன்னைக்கு மாத்திரமல்ல, மரண பரியந்தம் ஒரு லைஃப் டைம் ப்ராமிஸ். இன்னைக்கு மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு வேத வசனம், ஒரு தெளிவு வேணும். யார் நம்மளை கைவிட்டாலும், யார் நம்மளை விட்டு போனாலும், யார் நம்மளை கைவிட மாட்டா. கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை கரம் பிடித்து நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் என்று சொல்லும்போது இந்த மாதத்திற்காக பேசப்பட்ட ஒரு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ரேமா வார்த்தையா இருக்கிறபடினாலே இந்த மாதம் ஆகிலும் வார்த்தையானது மரண பரியந்தம். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். உலகத்தின் முடிவு பரியந்தம் நடத்துவார். இப்பொழுதும் நடத்துவார், எப்பொழுதும் நடத்துவார். ஆமேன். நமக்கெல்லாம் ஒரே ஒரு ஆண்டவர்கிட்ட ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, பரீட்சித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடத்துலேருந்து ஒரு வார்த்தையை பெற்றுட்டா, கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னு சொல்லி வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடும் பொழுது நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஹல்லேலூயா 2-3 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை 3.5 வருஷம் சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்து
மகிமையான ஊழியங்களை அவருடைய கண்களினால் பார்த்து சில நேரங்களில் திருப்தி அடைந்து அவரால் செய்யப்பட்ட